மத்தியில் புதிய ஆட்சி அமைந்திருக்கிறது. நான் பார்க்கிற நீர்வளத்துறைக்கு ஏற்கனவே இருந்தவர் மாற்றப்பட்டு புதியதாக 3 அமைச்சர்களை நியமித்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த சப்ஜெக்டுக்கும் புதியவர்கள், நமக்கும் புதியவர்கள் ஆகியனால் ஒரு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு கர்த்தசி காலாக அவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தோம். கர்த்தசி கால் என்று நலமா நாத்வரைவர்கள் நீங்கள் அதுவும் பேசுறதை விட, அதே நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். ஆனா எங்க கதை பெரிய கதை. ஏன்னா காவேரியை கடலாழம் கண்டவனும் காண முடியாத அளவுக்கு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்காரு. முல்லை பெரியார் பிரச்சனை அதே மாதிரி. ஒரு சின்ன 5-15 மரத்துல மரத்தை மறைத்தது யானைன்னு மாதிரி 5-15 மரங்கள் பேபி டேமை கட்டு விட்டாமல் தடுத்துட்டாரு. அதே மாதிரி வெண்ணாறு சிஸ்டம் மாதிரி இருக்கும்போது இவையெல்லாம் அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எங்கள் செக்ரட்டரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, கேட்டுக்கிட்டாரு. அது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டா, கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்றாரு இல்லையா, அது எங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஹிந்தி இருக்கு. அச்சா ஹிந்தியில தான் பேசுறாரு. அது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாரு கோபண்ணான்னு, அவர் டெப்டி மினிஸ்டரா கர்நாடகா, அவரு ஹிந்தி. பீகார்கார் ஒருத்தர் அவரு ஹிந்தி. அப்புறம் எப்படி நம்ம ஜெயந்தி. பட் இருந்தாலும் எங்க செக்ரட்டரி அவர்கள் எனக்கு கொஞ்சம் தோடு சளி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு செக்ரட்டரி அவர்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. எவ்வளவு தூரம் பாகி இருக்கும்ன்றத போக தெரியும். ஆனால் அப்போ நான் சொல்லிட்டேன், சார் இது ஒரே நாளில் கற்றுக்கிற சமாச்சாரம் இல்லை, இன்னைக்கே கூட போட்டு நாங்கள் கதைக்கலாம். இது ப்ராப்ளம் வரும்போதுலாம் வருவோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு எங்களுக்கு, இல்லைன்னா அந்த தண்ணி ஏன் வரலன்னு கதை சொன்னாவே நீங்கள் பயங்கிடுவீங்க. அதனால தண்ணி வந்தால் இப்போ டெம்பரரி ரிலீஃபாக விட்டுருவோம், மற்றபடி இருக்கிறதா சொல்லிட்டு வந்து கர்நாடகாவில் இப்போ காவிரியில தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மாசம் நீங்க அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சு ஆணையத்துல கோரிக்கை வைக்கிறீங்க, நீர் இதுல குழுல கோரிக்கை வைக்கிறீங்க, அதை தொடர்ந்தா தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதமும் இப்படியே போயிட்டு இருக்கு. தொடர்ந்து தண்ணியை திறந்து எடுக்கணுன்ற கோரிக்கை சொன்னேன். இதுவரையில் ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டதிலிருந்து அந்த தீர்ப்புக்கு பிறகு, சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஆர்டர் கொடுத்ததுக்கு பிறகு எந்த ஆண்டும் கரெக்டா அதுல போட்டு கொடுத்துருக்கிற ஷெட்யூல் பிரகாரம் தண்ணியை கொடுத்ததே கிடையாது. நாங்கள் வாங்கினது கிடையாது. 2 மாசத்துக்கு தண்ணி வந்தா விடுவாங்க, 3 நாளுக்கு விடுவாங்க, இப்படிதான் பண்ணிட்டு. இதனால இது கிரானிக் ப்ராப்ளம். இன்னைக்கு சந்தீப்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது சோமநாத் வெளிநடப்பு செஞ்சாரா இல்ல பாதியில போனாரு? சொல்லிட்டு அவர் என்ன யோதர் சொல்லிட்டு போயிட்டார். அதாவது நீங்க உங்களுடைய நண்பர்லாம் அங்கே சித்தராமையா இருக்காரு, அதனால அங்கே பார்த்து சேர்த்தலாமே என்னாரு. நான் சொன்னேன் அவருக்கு புரிஞ்சு தெரியல. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயிறு வேற தானே அப்படின்னு சொல்லிட்டு. முல்லை பெரியார் விவகாரம் பல்வேறு தடவை உச்சநீதிமன்றத்திலே நம்ம கோரிக்கை வச்சிட்டோம், அவங்களும் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பராமரிப்பு பணிகளுக்கு அதாம்மா அவருக்கு மட்டும் கொஞ்சம் கிளீனா சொன்னோம். அது முதல்ல ஏவி தாமஸ் இருக்கிற காலத்துல 3 திட்டம் போட்டு கொடுத்தார். எமர்ஜென்சி மெஷர், மீடியம் மெஷர், லாங் டேர்ம் மெஷர். அது வரையும் 130 வைங்க, அப்புறம் 142 வாங்க, 150 வாங்கினாங்க. நாங்கள் வந்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்ல 150 நிறுத்திங்க. ஆனால் அணையை பலப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அணையை பலப்படுத்துகிற பொழுது பேபி டேம் இருக்கு. அந்த பேபி டேம் பண்ணாதான் அணையை பலப்படுத்த முழுதும் ஆகும். ஆகியனால அதை வரலாறு போனா அதுக்கு முன்னால 10 மரங்கள் இருக்கு, காட்டில் இருக்கிற மரங்கள். அந்த மரங்களை நாங்கள் வெட்ட முடியாது, ஃபாரஸ்ட். அதுவும் அந்த கேரளாவில்
அதை அவங்க வெட்டாம இருக்காங்க. சரி, அது வெட்டாம இருக்காங்க, அது கூட இடையில இருந்து ரிப்பேர் நடக்கணும். இப்போ கூட அவங்க சொல்லியிருக்காங்க ரிப்பேர்லாம் பண்ணணும், அங்கே வேலை பண்ணுறது. ரிப்பேர் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்து போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, போட்டில் போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி அது ஒரு பெரிய கணக்குன்னா அது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியா சொல்லிட்டு பண்ணிட்டோம். மேகதாது அணை விவகாரம் வந்து உதாரணமாயிருக்கு. கர்நாடகம் தொடர்ந்து நாங்கள் கெட்டியே ஆகும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இருக்காங்க. நம்ம கட்டக்கூடாதுன்னு இன்னைக்கும் நீங்க போகும்போது மேகதாது அணை பத்தி சொல்லியிருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற அமைச்சர், ஒரு துணை இணை அமைச்சர் வந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். சோ அந்த சமயத்துல வந்து கர்நாடகாவுக்கு தான் அவரு வந்து சப்போர்ட் பண்ணுவார். எங்களுக்கு அது பண்ணல, பர்மாவே அந்தங்க தோன்றி கர்நாடக கட்டுறதுனாலும் நாங்கள் எதிர்த்தே தீர்வோம். பினராயி விஜயன் அதாவது கேரளா முதலமைச்சரை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்தார். சோ இந்த முறை இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு கர்நாடக முதலமைச்சரை சந்திப்பாரா முதலமைச்சர்? ஆட்டோம், அதுதான் நான் ரொம்ப பேர் நினைக்கிறீங்க. கர்நாடகா இல்லம்மா சொல்லிட்டு வைக்கிறாங்க, எல்லாருமே கேட்கறாங்க. ஏன் சார் உங்களுடைய பார்ட்னர் தான் பெரிய கட்சி பேசி வைக்கணும், பேசி பேசி 36 தரமும் 32 தரமும் நாங்கள் பேசி இனி பேசி பயனில்லைன்னு வந்து அப்போ பிபிசி எனக்காக இன்னொரு தரம் பேசுங்க நீங்க பேச வச்சு அப்போ முடியாம இனிமேல் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் போய் அபிடேவிட் போட்ட பிரகாரம் தான் ட்ரிபியூனல் அமைக்க கொடுத்தாங்க. ஆகையினால்தான் நாங்கள் இப்போ பேச போறோம்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டை கேட் போட்டிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் பேசி எடுத்துக்கிறோம் அப்படின்னு க்ளோஸ் ஆயிடுது. பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்ல. அதே சமயத்துல ஒரு நீதிமன்றங்கள் மூலமா தான் இந்த பிரச்சனைக்கு சட்டப்படி ஆகும். குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் எவ்வளவு கேட்டிருக்கோம்? 6000 கோடி பட்ஜெட் சார், நம்ம 250 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ணிருக்கோம். நீங்க நிதி உதவி மத்திய 600 கோடி 250 கோடி நாங்கள் பண்ணியிருக்கோம். மீதி கொடுங்க சொல்லிட்டு வந்துருக்காங்க. அவங்க கேட்டுக்கிட்டாங்க, தவிர அவங்களுக்கு பதில் ஒன்றும் இல்லை. நானும் வந்து நீங்க அவங்கள போட்டு அதில் போராட விரும்பல. புதிய அமைச்சருடன் நடந்த இந்த சந்திப்பு திருப்திகரமா சொல்ல கட்சிக்காக பேசிட்டு விட்டோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.